ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்கழி மாதத்தில் வந்து இன்னைக்கு 7ஆம் தேதியெலாம் ஆயாச்சு. இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன கோலம் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கும். எங்கள் அத்தை வீடு, சித்தப்பா வீடு எல்லாம் அடுத்தடுத்த வீடு. அவங்கெல்லாம் நல்லா கோலம் விடுவாங்க. அப்போது நானுமே நல்லா கோலம் விடுவேன். அந்த கோலம் விடும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்த வீட்டில் என்ன கோலம் விட்டுருக்காங்க, நல்லா விட்டுருக்காங்களா, நம்மளை விட நல்லா விட்டுருக்காங்களா, இல்லை அவங்கள விட நம்ம டம்மியாக விட்டுருக்கோமா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கோலம் விடல அது வந்து எல்லா பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோலம் விடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பெண்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீடு மட்டும் தனியாக ஒரு மடங்கில் இருக்கிற மாதிரி, ஒரு முக்கில் இருக்கிற மாதிரி எங்கள் வீடு வர பார்த்துக்கோங்க. நம்ம கோலம் விட்டாலும் யாருமே வந்து யார் பார்க்க போகிறா, சிம்பிளாக போட்டால் போதும். அந்த மாதிரி கோலம் விடுறதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கு இந்த மார்கழி மாதம் நாங்கள் எப்படியாவது கோலம் விடணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எங்கள் அம்மா ஊரில் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களும் நல்லா கோலம் விடுவாங்க. அவங்களும் நானும் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம், நம்ம 2 பேரும் மார்கழி ஃபுல்லும் கோலம் விடணும். உன்னோட கோலத்தை நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும், என்னோட கோலத்தை நான் உனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஒரு வாரமாக நான் விட்ட கோலத்தையும் அந்த அக்கா விட்ட கோலத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஹார்ட்டிங் போட்டு விட்ருங்க கமெண்ட்ஸில். வாங்க கோலத்தை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, மார்கழி முதல் நாள் விட்ட கோலம். முதல் நாளே வந்து சிம்பிளாக தான் விட்டுருந்தேன். எனக்கு ரொம்பலாம் விட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விடுவேன். அச்சு அசல் அப்படி யூடியூப்லலாம் பார்க்கும்போது சிலவங்க வந்து அந்த லைன்ஸ்லாம் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி விட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் விட்டுருக்கிறேன். அது முதல்ல உள்ளது முதல் நாள் கோலம். இது 2ஆவது நாள் விட்டது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த சில கோலங்களை மிக்ஸ் பண்ணி விடுறது. 2 கோலத்தை பார்த்தேன்னா அதை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இது வந்து 3ஆவது நாள் விட்ட கோலம். இதுக்கு வந்து கலர் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்தளவில் கஷ்டம். சிலவங்கெல்லாம் அப்படி அச்சு அசல் அந்த மாதிரிலாம் விடுறாங்க. கலர்லாம் பர்ஃபெக்டாக 3D கோலம் அந்த மாதிரிலாம் விடுறாங்க. அதெல்லாம் எனக்கு கை கால் வலிச்சிரும். கால் வலி தான் பயங்கரம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் பெருசாக விட்டனால அதுக்கு அடுத்த நாள் சிம்பிளாக விட்டுட்டேன் கால் வலினால். இந்த கோலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு 6 பூ வரக்கூடிய பெரிய கோலத்தில் சிம்பிளாக ஒரு பூவை மட்டும் எடுத்து கலர் கொடுத்து அந்த மாதிரி போட்டிருந்தேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த ரங்கோலி கோலம் மாதிரி கொடுத்துருந்தேன். ரங்கோலி கோலம்னா இந்த என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த சாணியெல்லாம் மொழுவி இந்த கோலத்தெல்லாம் விட்டால் ரொம்ப அப்படி அச்சு அசல் பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சாணி தெளித்து விட்ருக்கோம். இப்போல்லாம் சும்மா தண்ணி தெளித்து விட்றது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு டெய்லி கோலம் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்கள்ல, அவங்க விட்டது அது எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது அவங்க விட்டது தான். அது எல்லாத்தையுமே நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.